வெல்கம் டு சாரா ஹோம் பேக்ஸ். இந்த வீடியோவில் ப்ளம் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்ட் 2 பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு ட்ரை பவுல் எடுத்துட்டு மைதா மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண ஃப்ரெஷ்ஷான ஸ்பைசஸ் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு சீவ் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சுருங்க. நெக்ஸ்ட் இன்னொரு ட்ரை பவுல் எடுத்துட்டு பட்டர், அது கூட நாட்டு சக்கரை ஆட் பண்ணி ஒரு ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும், பட் நீங்கள் கண்டினியூஸாக பீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி க்ரீமியான டெக்ஸ்சர் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம கேக்குக்கு தேவையான எக்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். அட் அ டைமில் எல்லா எக்கையும் ஆட் பண்ணக்கூடாது. எக்ஸ் எல்லாமே 1 by 1 ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் கொடுக்கணும். ஸோ கண்டினியூஸாக மிக்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பொங்கி நுரைச்சி தள்ளி ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும். அது கூட வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஃபைனலாக வந்துட்டு வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண கேரமல் சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் வேகமாக பீட் பண்ணக்கூடாது, மெதுவாக பீட் பண்ணுங்கள். ஃபைனலாக வந்துட்டு வீட்டில் வந்து ரம்மில் சோக் பண்ணி வச்சுருக்க ஃப்ரெஷ்ஷான ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேச்சுலா வச்சுட்டு நீங்கள் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். பேட்டரை போட்டு ரொம்ப வேகமாக மிக்ஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு நட்ஸ் நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு ஹேண்ட்ஃபுல்லான நட்ஸை எடுத்து அந்த பேட்டர் கூட போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேக்கிங் டின், கேக் டின்னில் வந்துட்டு நீங்கள் இதே பேட்டரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான நட்ஸ் எல்லாம் மேலே போட்டுக்கலாம். நான் வந்து இங்கே கேஷ்யூஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். கேஷ்யூஸ் ஆட் பண்ணிவிட்டு அவனில் வச்சு பேக் பண்ணிடுங்க.